நல்லமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், அதிகம் அதிகம் நாம் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிறானா? நீங்கள் இந்த ரமலானுடைய மாதம் மட்டும் இறையச்சத்தோடு வாழுங்கள், ரமலானுடைய காலகட்டத்தில் மட்டும் எல்லா அமல்களிலும் அதிகமாக ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி இருக்கிறானா? எல்லா காலகட்டத்திலும் இறையச்சம் என்பது மிக மிக அடிப்படையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்திலே நம்முடைய முஸ்லிம்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் மட்டும் இந்த இறையச்சம் என்பது தலையோங்கி இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இவ்வாறு நாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் மட்டும் இறையச்சம் நாம் அதிகமாக இறைவனைக்கிறோம்? ரொம்ப அந்த மாதத்துல மட்டும் அப்படி என்ன செய்யறோம்? நாம அதிகமா அந்த மாதத்துல நல்ல அமல்களை செய்துவிட்டு நாம் இறை நம்பிக்கையாளர், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி நாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் மட்டும் எல்லா அமல்களை செய்து விட்டாலும் இறையச்சத்தில் தலையோங்கி நின்றாலும் சரி, நாம் முஃமினாக ஆகிவிட முடியாது. அதற்கு காரணம் மற்ற மாதங்களில் அந்த இறையச்சம் என்பது தொடர வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார், யார் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வுடைய பெயர் கூறும் பொழுது அவர்களுடைய மனம் நடுங்கும். அல்லாஹ் 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 என்று சொன்ன அந்த இறைவன், நம்மை படைத்த இறைவனுடைய பெயர் சாதாரணமான ஒரு விஷயமா? குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய கண்கள் கலங்கும், ஈமான் அதிகரிக்கும். அதான் முஸ்லிம். ரமலானுடைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, ரமலானுடைய அந்த நோன்பு, அந்த ஒரு தொழுகை, அந்த ஒரு நிலையில் மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் இந்த இறையச்சம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப இந்த இறை நம்பிக்கையாளராக நாம் ஆக வேண்டும் என்று எல்லா நபர்களும் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அந்த செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்குதுல்ல, அதை என்ன செய்யணும்? மற்ற மாதங்களில் தொடர செய்ய வேண்டும். ஏன் நம்முடைய அந்த அமல்கள் எல்லாம் மற்ற மாதங்களில் புறக்கணிக்கப்படுது தெரியுமா? நாம் எடுக்கக்கூடிய அந்த சிறு விஷயம், அலட்சியம் என்ற அந்த ஒரே விஷயம் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு சென்று விடும் என்று எல்லா நபர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இவர்கள் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யார் அலட்சியம் செய்கிறார்களோ சைத்தானை நிமிர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அவனை அவனுக்கு நண்பனாக்கி விடுவோம் என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள் ஒரு கணம். அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நண்பன் யாரு? சைத்தான். அவ்வளவு நல்ல மழை செய்யறோம். பாய் இன்னைக்குதான் பாய் ரெஸ்ட், ஒரு நாளைக்கு நுகர் தொழுகை லேட் ஆயிடுச்சு, இல்ல பாய் இது நம்ம காசு விட்டா போயிடும் பாய், கொஞ்ச நேரத்துல எடுத்துடலாம் பாய், அது கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம், தொழுகை தானே அப்படி அந்த சிறிய அலட்சியம் என்பது நம்முடைய நண்பனாக சைத்தானை ஆக்கி கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நபர்களும் அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் மக்களே. அப்ப நம்முடைய இறை நம்பிக்கை என்பது இந்த இடத்தில் பாழாகிவிடும். நாம் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடுகிறோம். அப்ப என்ன? அல்லாஹ்வை புறக்கணிக்கிறோமா? நம்மை படைத்த இறைவனை நாம் அவமதிக்கிறோமா? சைத்தானை போய் நாம் நண்பனாக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யாராச்சும் அலட்சியம் செய்யாமல் இருந்திருக்கிறீர்களா? நல்ல மல்கல்ல ரமலானுடைய மாத அந்த காலகட்டம் மட்டும் அலட்சியம் இல்லாமல், அதிலும் சில நபர்கள் அலட்சியமாக இருப்பார்கள், அது வேற விஷயம். அப்ப இவ்வாறு சிறு அலட்சியம், சைத்தான் மிகப்பெரிய ஒரு எதிரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்ற அந்த சைத்தான் நமக்கு நண்பனாகிறான் என்று சொன்னால், அலட்சியத்தில் சைத்தான் என்பவன் நமக்கு நண்பனாகிறான். அப்படிப்பட்ட அவன் நம்மை சாதாரணமா விடுறது கிடையாது. அவன் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? அவனுடைய வேலையை அவன் பெர்ஃபெக்டா செய்யறான், நாம அவனுக்கு அடிமை ஆயிடுறோம். அவன் என்ன செஞ்சான்? அந்த அல்லாஹ்வின் கூற்றுக்கு கட்டுப்பட மறுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபியை படைச்சு சஜ்தா செய்யும் பொழுது, சஜ்தா செய்ய கட்டளை இடும் பொழுது சஜ்தா செய்யவில்லை. அந்த இடத்திலே பெருமை கொண்டான். அவன் என்ன? அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூக்கி வீசிட்டான். நீ ஒரு வழி எடுத்துட்ட, நீ சரியில்லை, நீ என்ன நான் சொல்றதுக்கு கட்டுப்படல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்பொழுது சைத்தான் என்ன செஞ்சான்?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அவகாசம் கேட்டான். கால ரப்பி ஃபௌர்னி இலா யௌமி யபஅஸூன், இறைவா இவர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. எதற்காக என்று அல்லாஹ் கேட்டான். நான் இவர்களை வழி எடுப்பேன், என் பக்கம் அதிகமானவர்களை. அல்லாஹ் சொன்னான், நீ என்னுடைய அடியார்களை தவிர வேற யாரையா வழி எடுக்கலாம். அங்கே சைத்தான் சொல்றாங்க, என் பக்கம் அதிக நபர்களை நான் இழுப்பேன் என்று சைத்தான் சொன்னான். அப்படி சொல்லிவிட்ட வந்த சைத்தானுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கலாமா? ஒரு கணம் யோசிக்க வேண்டும். சைத்தான் எது என்று எல்லாருக்கும் தெரியும், அவன் கட்டளையிட்டது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படித்திருப்போம். ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறோம்? ஏன் மனதளவில் அதை ஏற்று நடக்க மாட்டேங்கிறோம்? அந்த ஒரு மாதம் காலம் மட்டும் சைத்தான் வரமாட்டான், அதிகமான அமல்களை செய்யும். ரமலான் மாதம் முடிந்தவுடன் சைத்தானுடைய அந்த ஒரு தோழன் என்ற அந்த ஒரு தகுதிக்கு நாம் என்ன செஞ்சிடறோம்? அவனோட சேர்ந்துடும். இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படும். சாதாரண முடியாது, நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் மக்களே. அப்ப இவ்வளவு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைய மக்கள் மத்தியிலே தெரியாமல் இந்த ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயத்துக்கும் இந்த அலட்சியம் தான் காரணம். அலட்சியம்ங்கிற சின்ன வார்த்தை, சாதாரண அலட்சியம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அலட்சியம் சைத்தானோட நண்பனாக்குன்னா அது எவ்வளவு பெரியது. சைத்தான் சாதாரணமா நம்ம வழி எடுக்க மாட்டான். அவனுடைய அந்த தந்திரங்களை அல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கான். இறைவா அவர்கள் நேரான வழியில் சென்று கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் முன்னால் சென்று அமர்ந்து கொள்வேன் என்று சொன்னான். அடுத்தும் அவர்களுக்கு முன்னால் வருவேன், அவர்களுக்கு பின்னால் வருவேன், வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளையும் வழியெடுப்பேன். இப்படிதான் வழியெடுத்துட்டு இருக்கான். எல்லா திசையிலும் தான் வழியெடுக்கிறான். ரமலான் மாதம் மட்டும் நாம் இறையச்சத்தோடு இருக்கிறோம். செய்தா விலங்கிடப்பட்டான் அந்த ஒரு இதுல இருக்கிறனால ரமலான் மாதம் என்ன அதிகமா நம்ம வழியெடுக்கிறது கிடையாது. அப்ப ரமலான் மாதம் முடிந்தவுடன் சைத்தான் தலைக்கேறி விடுகிறான். இந்த திடல் தொழுகையிலிருந்து எழுந்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். அதுவரை நம்முடைய மனதெல்லாம் இந்த உரையிலே கேட்ட அந்த விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்தவுடன் சில விஷயங்களை நாம் கண்டவுடன் இந்த உரை என்ன செஞ்சிருவோம்? புறக்கணிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற உரை மிக முக்கியத்துவமான உரையும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா உரைகளையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிலே கேட்ட அதனுடைய படிப்பினையை செயல்படுத்தணும். எத்தனை உரைகள் கேட்டிருப்போம் இறையச்சத்தின் தொடர்பாக.